ஒரு சின்ன வீக்கெண்ட் vlog வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் வெளில போகிறதா இருந்தோம். அதனால ஃபஸ்ட்டு எல்லோரும் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு நாங்கள் ஒரு கிராப் புக் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் வந்திருந்த இடம் ஊம்ஃப்னு ஒரு கேஃபேக்கு தான். அந்த கேஃபே ட்ராபிக்கான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளார இருக்குது. கெஃபேயோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே கோஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூட்டமாக இருந்தாலும் ரொம்ப கஜகஜன்னு இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் அழகாக க்ரீனரியோடு இருந்துச்சு. இதுதான் மென்யூ. ஆக்சுவலாக நான் இங்கே இந்த கெஃபேக்கு வந்ததே என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ண தான். அவள் இங்கே ட்ரை பண்ணியிருந்ததுனால அவளுக்கு ஓரளவுக்கு இந்த கெஃபேயில் கொஞ்சம் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு தெரியும். அதனால தான் இங்கே வந்தோம். அப்படியே தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் பிடிக்கிறதுக்கு போனோம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஃப்ரைஸ் தான் வந்துருந்துச்சு. ஃப்ரைஸ் ஓகே, பெருசாலாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் வந்துருந்துச்சு. சிக்கன் கொஞ்சம் ஸ்பைசி சீசனிங்கோடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் பெருசாலாம் காரமாகவே இல்லை. அடுத்ததாக இந்த பாஸ்தா டிஷ் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவளுக்கு பெருசாக பிடிச்சிருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மேபி உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக நான் இந்த டிஷ்ஷை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த 3 டிஷ் தான் வந்துச்சு. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாஸ்தா டிஷ் எனக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தது. நான் இதை ஒரு ஷேரிங் ஆப்ஷனாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் தனியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடைசியில் திகட்ட ஆரம்பிச்சிருச்சு, நிறைய க்ரீம் போட்டிருந்ததுனால. இந்த கெஃபேக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்தப்போ முன்னாடியே இங்கே நிறைய பேஸ்ட்ரீஸும் கேக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக நான் நிறைய கெஃபேக்கு போகிறப்ப அங்கே கேக்கெல்லாம் ஒரு 2-3 நாள் வச்சு தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உண்மையிலேயே டெய்லியும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வைக்கிற மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கேக்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஃபுல்லாகிட்டு. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கேக்ஸ்லாம் இருந்துச்சு. அடுத்ததான் நாங்கள் பக்கத்தில் இருந்த பாஸ்கின் ராபின்ஸ்க்கு போனோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நான் தான் ஒன்று வாங்கலை. ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி ரொம்ப ஃபுல்லாகிட்டு எனக்கு சாப்பிட்டதுலேயே. பர்சனலாக நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு பாஸ்கின் ராபின்ஸோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது. நான் இதை விடவே பெட்டரான ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால எனக்கு டேஸ்ட் இன்னும் எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு சரியாகவே பிடிக்கல. நான் நிறையா சாம்பிள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்று ரொம்ப உப்பு கரிக்குது, இல்லை ரொம்ப இனிக்குது, இல்லை ரொம்ப கசக்குது. அப்படியே கொஞ்சம் கதை பேசிக்கிட்டே பாஸ்கின் ராபின்ஸில் உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக கிராப் புக் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்தோடனே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழைக்கு ஒரு நல்ல தூக்கம் போட்டால் தேவையில்லன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சோன்னே அழகாக சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பர்சனலாக எனக்கு சன்செட் பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய சன்செட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அடிக்கடி நான் இங்கே சன்செட் தான் போஸ்ட் பண்ணுவேன். சன்செட்ஸ் பார்த்துட்ருக்கிறப்பயே வேறு ஒரு ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்துட்டா. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த பால்கனியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான். எய்த்தாப்பில் ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்கும். அதோட இங்கே நிறைய ஃப்ளைட் போகிறதுலாம் தெரியும். அப்படியே டின்னருக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் வெளிலேருந்து. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு ரைஸ் பவுல் மாதிரி தான் ஆர்டர் பண்ணோம், கொஞ்சோண்டு வெஜ்ஜு ரைஸு தோஃபுவோட. இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னுமே நீங்கள் இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.